அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா அமைச்சரோட ஃபங்க்ஷன்ல சமைச்சதுனால அமைச்சர் பாக்கியாவுக்கு அமௌண்ட் கொடுக்க சொல்லி அந்த பெருமாளை அனுப்பியிருக்காங்க. அவர் உங்களோட சாப்பாட்டை எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. உங்கள் சாப்பாடு அந்த அளவுக்கு இருந்துச்சு, உங்களோட கஷ்டத்தோட வேர்வை சிந்தி முடியறதுக்குள்ளே உங்ககிட்ட பணத்தை கொடுக்கணும்னு ஐயா வேற சொல்லிட்டாருமா, இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியக்கிட்ட பணத்தை கொடுக்கறதுக்காக பெருமாள் வந்திருக்காங்க. பாக்கியா அதை வாங்க மறுக்கிறாங்க. நான் பண உதவிக்காகலாம் அதை செய்யலை, உதவியாக பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவர் கம்பல் பண்ணதுனால பணத்தையும் நம்ம பாக்கியா வாங்கிக்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே இந்த ப்ராப்ளம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம இனியா வீட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளமே போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உட்காந்து சாப்பிட்ற அந்த சமயத்தில் நம்ம சுதாகர் இனியா கிட்ட பேசுகிறாங்க. என்ன இனியா, உங்கள் அண்ணன் செலின் வெளியில் வரத்துக்கு ஏதாச்சும் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? நான் ஏதாச்சும் உதவி பண்ணணுமா? நான் அதை உங்கள் அப்பாட்ட கேட்கலான்னு நினச்சேன். அவர் ரொம்ப வருத்தத்தில் இருப்பார், எப்படி கேட்குறதுன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறாரு. உடனே இனியா இல்லை அங்கிள், அண்ணன் நேற்றுக்கு வெளியில் வந்துருச்சு, அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சுதாகர் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது, யார் நினச்சாலும் வெளியில் கொண்டு வர முடியாத மாதிரி ஆள் தானே இந்த கவுன்சிலர், அப்படி இருக்கும்போது எப்படி பாக்கிய வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற அவரோட உள்ளுணர்வு ஒரு பக்கம். உடனே இனியா என்ன பண்ணாங்கன்னா, அங்கிள் அம்மா அமைச்சர்கிட்ட பேசி அமைச்சர் மூலயமா தான் அண்ணனை வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. உடனே நம்ம இனியோட மாமியார் என்ன பண்ண, ஓ உங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, உடனே இனியா இல்லை அம்மா இதுக்கு முன்னாடி அமைச்சரோட எந்த கான்டாக்டும் கிடையாது, ஒருத்தரை வெளியில் கொண்டு வரணும், நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அம்மா அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. சரி ஓகே இனியா, எப்படியோ வந்தது ரொம்ப சந்தோஷம். சரி உங்கள் அம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டை மூடிட்டாங்களா? மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சுதாகர் சொல்ல, இனியா ஏங்கள் எதுக்காக அம்மா மூடணும், இத்தனை நாள் ப்ராப்ளத்தில் இருந்துச்சு, இப்போ தான் ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சுல்ல, அதனால அம்மா நாளைக்கு மெஸ்ஸ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்ல, சுதாகர் ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறாங்க. இங்கே பாரு இனியா, வெளியில் போகிற இடத்துலலாம் என்னை கிண்டல் பண்ணாதவங்க யாரும் இல்லை, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதனால் நீ அந்த மெஸ்ஸை உங்கள் அம்மாட்ட சொல்லி க்ளோஸ் பண்ண சொல்லுன்றாங்க. பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மெஸ்ஸை ஆரம்பித்தாங்கன்றது நம்ம இனியாவுக்கு தெரிஞ்சதுனால, இல்லைங்க அங்கிள் அம்மாவோட கனவு அது, அதனால் அதையெல்லாம் ஒன்றும் அம்மா க்ளோஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எதிர்த்து பேசுகிறாளே இனியா அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ஒரு சிக்னல் கொடுக்க, நம்ம நிதிஷ் உடனே இனியாவை தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போய் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு இனியா, அப்பாவை எதிர்த்து நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம், அப்பா சொன்னால் சரிங்கிற வார்த்தையை தவிர்த்து வேறு எதுவுமே பேசக்கூடாது, நீயும் அதோட நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை கடுப்பேற்றிட்டு வந்துடுறாங்க. இனியா இதை பற்றி ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அந்த சமயத்தில் அவங்க பொண்ணு ஃபேமிலியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி பணம் செட்டில் பண்ணாதான் உன் பொண்ணை கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மாப்பிள்ளை ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக வைக்கிற, பாக்கியா 2 லட்ச ரூபா பண உதவியை செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறாங்க. இதனால அந்த ஓனர் என்ன பண்ணனா, இங்கே பாருங்கம்மா, நான் கஷ்டத்தில் இருந்தேன், என் பொண்ணு யாருன்னே தெரியாத நிலமையில் நீ உதவி பண்ண, அப்படி இருக்கும்போது நீ கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த சாவி வாங்கிட்டு போய் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு வந்துடுறாரு. பாக்கியா இதனால ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இந்த சந்தோஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நம்ம சுதாகரால் ப்ராப்ளம் வரப்போது, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.